இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த 10 நாள் ஜெப வார தியானத்தில் 6வது நாளில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்னைக்கான தலைப்பு சோர்ந்து போகாமல் இருக்கு. தியானத்துக்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புகளை பார்த்தாமல் இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி ஏசுப்பா. நான் பேச போகிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஏசுப்பா பார்த்து வெளிப்பட கிருபை செய்யுங்க. இயேசுவோட ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கான வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நறுப்போம். யோசேப்பினோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானதா இருந்தது. அவனுடைய தம்பி பிறந்தப்போ அவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு யோசேப்பை ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சப்போ அவங்களுடைய அண்ணன்களா ரொம்ப பொறாமப்பட்டாங்க. யோசேப்பை கொலை செய்ய துணிற அளவுக்கு கோபமா இருந்தாங்க. ஆனா ஒரு வழியா அவங்க அடிமையா வித்து போட்டாங்க. போர்த்திபாவினுடைய வீட்டுக்கு வரும்போது யோசேப்பு ரொம்ப கவலையோட இருந்தான். தனிமையா பயத்தோடயும் இருந்தான். ஆனா ஒவ்வொரு நாளும் மற்றவங்களுக்கு யோசேப்பு ஆசீர்வாதமா இருக்கும்படி ஜெபம் செய்தாரு. ரொம்ப கடுமையா உழைச்சி வேலை செஞ்சாரு. அவர் சந்திக்கிற யாரா இருந்தாலும் அவர் முகத்துல புன்னகை இருந்தது. எல்லார்கிட்டையும் அன்போட நடந்துட்டாரு. ஒரு நாள் போர்த்திபாவினுடைய மனைவி யோசேப்பை ஒரு தப்பான காரியம் செய்யறதுக்காக கூப்பிட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு விரோதமாகவும் போர்த்திபாக்கு விரோதமாகவும் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. அதோட விளைவா போர்த்திபர் யோசேப்பை ஜெயில போட்டாரு. அங்கேயும் கூட யோசேப்பு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருந்தாரு. அந்த சிறையில இருந்த அதிகாரிகளுக்கு உதவி செஞ்சாரு. கவலையோட குழப்பத்தோட இருந்தவங்களுக்கு ஆறுதலாகவும் சமாதானமும் கொடுத்தாரு. ஒரு நாள் பார்வோன் அவருடைய கனவை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பார்வோனுடைய வேலைக்காரன் யோசேப்பு அந்த சிறையில் சந்திச்சிருந்தான். அப்போ யோசேப்பினுடைய ஞாபகம் அந்த வேலைக்காரனுக்கு வந்தது. பார்வோனுடைய கனவுக்கு யோசேப்பால விளக்கம் சொல்ல முடியும்னு அந்த வேலைக்காரன் அங்க சொன்னான். யோசேப்பு பார்வோன் கிட்ட கொண்டு வரப்பட்டு அந்த கனவுக்கான அர்த்தத்தை அங்க விளக்கம் பண்ணினாரு. இதனால பார்வோன் அவரை உயர்த்தினாரு. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் யோசேப்பு ஆண்டவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையை இழக்கல. எல்லா சூழ்நிலைகளையும் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா அவருடைய வாழ்க்கை இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இப்படி அவர் இருந்தனால ஆண்டவர் யோசேப்பை ஒரு உன்னதமான காரியத்திற்காக அந்த எகிப்து தேசத்தில் உயர்த்தினாரு. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. மற்றவங்களோட கஷ்டமான சூழ்நிலையில உங்களால எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? என்னைக்காவது நீங்க கஷ்டத்தோட இருக்கவங்கள, கவலையோட இருக்கவங்கள, தோல்வி அடைஞ்சிருக்கவங்கள உற்சாகப்படுத்திருக்கீங்க? இன்னைக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு முடிவு எடுப்போம். நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலைகளையும் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நம்ம ஆண்டவருக்குள்ளாக முடிவெடுத்தோம்னா கண்டிப்பா ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையும் மாற்றி போடுவாரு. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, நாங்க இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை பத்தி கத்துக்கிட்டோம். எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நாங்க சோர்ந்து போகாம மற்றவங்களை உற்சாகப்படுத்தவங்களா இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. சுத்தத்தோட கவலையோட கண்ணீரோட இருக்கிற ஒவ்வொரு காலங்களுக்கும் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. பார்க்கிற கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.